ஞான சம்பந்தர் மதுரையை நோக்கி பயணிக்கின்ற பொழுது இடையிலே உள்ள தலங்களான அகத்தியான்பள்ளி, திரு இடும்பவனம் என்ற தலங்களையெல்லாம் கடந்து மதுரையை நோக்கி பயணப்படுகிறார். இந்த அகத்தியான் பள்ளியில் பாடிய பதிகம் வாடிய வெண்தலை எனத் தொடங்கும் காந்தார பண்ணில் அமைந்த பதிகம். திரு இடும்பவனத்திலும் பாடின பதிகமும் கிடைச்சிருக்கு. பக்கத்துல திரு கடிக்குளம் என்ற ஒரு தலத்திலும் அவர் பாடியிருக்கிறார். திரு கடிக்குளம் என்ற பகுதியில பொடிகொள் மேனி என்று தொடங்கக்கூடிய நட்டராக பண்ணில் அமைந்த பதிகத்தையும், திரு இடும்பவனத்துல மனமார் தரு என்று தொடங்கக்கூடிய அதுவும் நட்டப்பாடை என்ற பண்ணில் அமைந்த பதிகமுமாக பாடி இறைவனை பரவி, இதுல ஒரு குறிப்பு வருகிறது, பதி பிறவும் பிற பதியும்னு சொல்லி இருக்கிறதுனால தில்லை வளாகம் முதலிய பதிகளுக்கு சென்றிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அந்த தலங்களிலே கிடைத்திருக்கக்கூடிய பதிகங்கள் நமக்கு கிடைக்கல. சரி, அடுத்து அவர் பயணம் தொடருகிறது. அதுதான் அடுத்து நாம பார்க்கக்கூடிய பாட்டு. கருங்கழி வேலை பாலை கழி நெய்தல் கடந்தருளி திருந்திய சீர்புனல் நாட்டு தென்மேல் பால் திசை நோக்கி மருங்கு மிடை தடம் சாலி மாடு செறி குலை தெங்கு நெருங்கி வளர் கமுகு உடுத்த நிறை மருத வழி சென்றார். அந்த திருவுசாத்தானத்திலிருந்து அடுத்தது அந்த கருங்கழி வேலைப்பாலை என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு வர, இங்க திரு உஷா தானம்ன்ற ஒரு தலத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த பதியில திருமால் வழிபட்ட தலம் என்ற ஒரு குறிப்பை இவர் தருகிறார். அந்த பாட்டை நாம பார்த்திருக்கிறோம். என்ன குறிப்புல தருகிறார்னா, திரு உசாத்தானத்து தேவர்பிரான் கழல் பணிந்து மருவிய செந்தமிழ் பதிகம் மால் போற்றும் படி பாடின்னு ஒரு குறிப்பை கொடுத்த. மால்னா திருமால், திருமாலால் போற்றப்படுவதற்கு உண்டான சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய தலமாகிய திரு உசாத்தானம். அப்ப திருமால் அங்கு சிவனை வழிபட்டாரா, பரவினாரா, பாடினாரான்னாக்க அதற்கு இணையானதொரு குறிப்பு வேற ஒரு இடத்துல எங்கு எழுதுகிறார்னா, சம்பந்தரே கொல்லிப்பண்ணில் அமைந்த ஒரு பதிகம் இருக்கு. திரு உசாத்தானத்தில் அமைந்த அந்த தலத்தினுக்கு உரிய பதிகம், அது கொல்லிப்பண்ணில். அதுல ஒரு பாடல்ல நீரிடை துயின்றவன் தம்பி நீள் சாம்புவான் போருடை சுக்ரீவன் அனுமான் தொழ காருடை நஞ்சுண்டு காத்தருள் செய்த எம் சீருடை சேடர் வாழ்த்திரு உசாத்தானமே. ராமாயண குறிப்போட இங்க பேசுகிறார் சம்பந்தர். என்னவா, நீரிடை துயின்றவன் பார்க்கடலிலே உறங்கியவனாகிய திருமால் தம்பி தனது தம்பியாகிய இலக்குவனோடு நீள் சாம்புவான் ஜாம்பவானோடு போருடை சுக்ரீவன் தெரியும், வானரத் தலைவன், அனுமன் தொழ இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தொழுதற்கு உரிய இறைவனாய் நஞ்சுண்ட கண்டனாய் திரு உசாத்தானத்தில் சிவபெருமான் இருக்க அங்கு அச்சிவபெருமானை இவர்கள் அனைவரும் வணங்கினார்கள் என்ற குறிப்பை இவரே தருகிறார். இந்த ராம காதையை படிக்கக்கூடியவர்கள் இந்த தலத்தினுக்கு இவர்கள் சென்று சிவனை வழிபட்டதாகிய குறிப்பு சொல்லப்பட்டு இருக்கிறது. அத சான்றாதாரமாக கொண்டு தேவாரத்தில் ஞானசம்பந்தர் எழுதினாரா, இல்லை ஞானசம்பந்தர் சொன்ன கருத்தினை அடி ஒட்டி
பின்னாளில் வந்தவர்கள் இதனை எடுத்து மொழிந்தார்களா தெரியாது. ஆகவே திரு உஷாத்தானம் ராமனால் தொழப்பட்ட சிவத்தலம். அந்த குறிப்போட தொடருவோம் நாம. அதுக்கப்புறம் திரு உசாத்தானத்துலதான் நீரிடை துயின்றவன்ற அந்த பதிகம், அது கொல்லிப்பண்ணில் அமைந்தது. அடுத்தது கருங்கழி வேலை பாலை என வரக்கூடிய கருமையான உப்பங்கழிகள், கருமணல் ஆனால் உப்பங்கழிகள். அந்த உப்பங்கழிகள் என கடற்கரை பட்டினம். உப்பங்கழிகள் பக்கத்துல கழி நெய்தல் கடந்தருளி, அந்த உப்பங்கழிகளுக்கு அருகே உள்ள நெய்தல் நிலம்னா கடற்கரை சோலைகளை கடந்து சென்று எங்க போனாராம்? திருந்திய சீர்புனல் நாட்டு. திருந்தியன்னா செப்பமுற நன்சை நிலங்களால் நீர்ப்பாசனத்தினால் மாற்ற பெற்ற காவிரி பாய்தற்கு உரிய நிலங்கள் ஆகிய சீர்புனல்ல காவிரி, காவிரி பாய்தற்கு உரிய நிலங்களாகிய தென்மேல் பால் திசை நோக்கி, சோழ நாட்டின் தென்மேற்கு திசையை நோக்கி என்ன செய்தாரா? மருங்குமிடை தடஞ்சாலி மாடு செரு குலை தெங்கு. அந்த வயல்வெளிகள்ல ஷாலின்னா நெல்லுன்னு அர்த்தம். நன்கு நெற்பயிர்கள் செழித்து வளர்ந்துள்ளதும், அருகே தெங்கு கொலை கொலையாக, தெங்குன்னா தென்னை மரம், கொலை கொலையாக காய்த்திருக்க கூடியதும், நெருங்கி வளர் கமுகு, அந்த தென்னை மரங்களுக்கு ஊடாக கமுக மரங்கள்னா பாக்கு மரங்கள் நிறைந்து வளர்ந்துள்ள நிறை மருத வழி சென்றார். இத்தகைய மருத பயிர்கள் வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதியிலே மிக்கு வளர்ந்திருக்கக்கூடிய நல்ல நன்சை பயிர்களாகிய நெல், தென்னை, பாக்கு இவைகள் மிகுதியாக செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலங்களை கொண்டுள்ள பகுதிகளுக்கு தன் பயணத்தை தொடர்ந்து செய்ய தலைப்பட்டார். எந்தெந்த தலங்களை கடந்தார்? அடுத்த பாட்டு. சங்கங்கள் வயலெங்கும் சாலி களை கரும்பெங்கும் கொங்கெங்கும் நிறை கமல குளிர் வாசத்தடமெங்கும் அங்கங்கே உழவர் குழாம் ஆர்க்கின்ற ஒலி எங்கும் எங்கெங்கும் மலர்படுகர் இவை கழிய எழுந்தருளி. நில வர்ணனையே அழகு. எப்படியா? சங்கங்கள் வயலெங்கும், அந்த நன்சை நிலங்கள்ல வலம்புரி சங்குகள் மிகுதியாக இருக்கின்றன. இந்த வலம்புரி சங்குகள் கடல்ல தான் இருக்கும். ஆனால் அந்த வலம்புரி சங்குகள் மிகுதியான அளவு இந்த மருத நிலங்களில் இருக்கின்றன என்றால் அத்தகு வளமான நீரை கொண்டிருக்கக்கூடிய நிலப்பரப்பு. இப்போ இந்த முத்து போன்ற ஒளி பொருந்திய அந்த மணிகளை வாங்கக்கூடியவர்களுக்கு தெரியும், கடல்ல கிடைக்கக்கூடிய முத்து அத கடல் நீர் முத்துன்னு சொல்லும் மரபு. நல்ல நீர்ல முத்துக்களை வளர்க்கக்கூடிய பான்மையை பார்க்கிறோம். அதற்கு ஆங்கிலத்துல குட் வாட்டர் பேர்ல்ஸ்ன்னு பேரு, நன்னீர் முத்துக்கள். இத ஒரு மாற்று செயலாகவே செய்து அதன் மூலமாக பொருள் ஈட்டுபவர்கள் உண்டு. இதை கல்ச்சர் பண்ணுகிறார்கள். இப்ப மெல்ல மெல்ல நாம நிறைய வளர்ந்த நிலையில பார்க்கிறோம். அந்த சிப்பிகளுக்கு ஊடாக வண்ணத் துகள்களை அனுப்பி அந்த முத்துக்கள் இயற்கையாகவே பல்வேறு நிறங்கள்ல பெறக்கூடிய அளவினுக்கு முத்துக்கள் இன்று வளர்க்கப்படுகின்றன. ஆனா அந்த காலத்துல இந்த முத்துக்களை ஈனுதற்கு உண்டான சங்குகள் மருத நிலத்துல காவிரி பாய்தற்கு உண்டான வெள்ளத்தினால் வளமான நிலமாக போனதினால் அந்த நிலத்துல நன்னீர் முத்துக்களை தோற்றுவிக்கக்கூடிய சங்கங்கள் மிகுதியாக இருந்தனவாம் வயலெங்கும். ஷாலி களை கரும்பு எங்கும். ஷாலின்னா நெல்லுன்னு அர்த்தம், களை கரும்புன்னா நன்கு திடமான கரும்புகள். இது ரெண்டும் நன்சை பயிர்கள்.
நெல்லும் கரும்பும் வயலெங்கும் சங்குகள் இருந்தது போல எல்லா பகுதிகளிலும் கரும்புகள் வளர்க்கப்பட்டன, நெல் விதைக்கப்பட்டு அவைகள் செழித்து வளர்ந்திருந்தன. கொங்கெங்கும் நிறை கமலம், ரொம்ப அழகான இடம். கொங்குனாக்க மகரந்த துகள்கள். சங்க காலத்துல இருந்து வர்ற சொல். கொங்குதேர் வாழ்க்கை அம்சிரை தும்பி, குறுந்தொகை பாட்டு. கொங்குன்னா மகரந்த துகள்கள். இவ்வளவு வளமான நீர் வளம் நிலவளம் உடைய அந்த பகுதியில தாமரைகள் செழித்து வளர்ந்திருக்க, அந்த தாமரை மலர்களில் இருக்கக்கூடிய மகரந்தங்கள் காற்றினால் எற்றுண்ணப்பட்டு எங்கு பார்த்தாலும் அந்த தாமரையின் நறு மனம், அதனோடு குளிர் வாச தடம், எங்கும் குளிர்ந்த மனமுடைய தடம்னா பொய்கை. எல்லா இடங்களிலும் தாமரை மலர்களால் நிறைக்கப்பட்ட இந்த நரிய மனத்தோடு எல்லா குளங்களிலும் பூத்து குலுங்குகின்றன தாமரை. அங்கங்கே உழவர் குளம். உழவர்கள் அந்தந்த பகுதியிலே தங்களுக்கு உண்டான உழவு தொழிலை முனைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஆர்க்கின்ற ஒலி எங்கும். அந்த உழவர்கள் இடைவிடாது தமது பணியை செய்து கொண்டிருப்பதினால் அவர்களிடையே பேசக்கூடிய பேச்சுக்கள் ஆரவாரமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. எங்கெங்கும் மலர் படுகர். எங்கு பார்த்தாலும் நிறைய மலர்களை தரக்கூடிய படுகைனாக்க தாழ்ந்த பகுதின்னு அர்த்தம். ஆகவே எங்கெங்கும் மலர் படுகர் இவை கழிய எழுந்தருளி, இப்படிப்பட்ட வளமான நிலப்பகுதிகளை கடந்து சம்பந்தரும் அவரது உடன் வந்த சிவனடியார்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். தடமெங்கும் புனல் குடையும் தையலார் தொய்யில் நிறம் இடமெங்கும் அந்தணர்கள் ஓது கிடையாக நிலை மடமெங்கும் தொண்டர் குழாம் மனையெங்கும் புனை வதுவை நடமெங்கும் ஒலியோவா நற்பதிகள் அவை கடந்து. ஒரு ஊருன்னா வளம் சொல்லியாச்சு, நீர்வளம். ஊரினது மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் வாழும் முறை அந்த ஊரினது வளத்தை காட்டுவதாக. எப்படின்னாக்க தடமெங்கும் புனல் குடையும் தையல. அங்கு ஊர்ல இருக்கக்கூடிய குளங்களில் எல்லாம் இளம் பெண்கள் அந்த நீர்நிலைகளிலே குடைந்து நீந்தி விளையாடுகிறார்கள். ஆகவே அந்த தடங்களில் பொய்கைகள் எங்கும் நீராடும் மகளிர்கள் நீந்தி விளையாடுவதனால அவர்கள் உடலின் மேலாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய தொய்யில் கொடியினது நிறம் நீர் பரப்பு முழுவதும் அந்த நிறமாக காட்சி அளிக்கிறது. இதை நிறைய சொல்லி இருக்கும். அன்றைய கால பெண்கள் கச்சு அணியும் மரபுல இருந்தவர்கள். ஆகவே கச்சு அணிந்ததனுக்கு மேலான அந்த உடல் தெரியக்கூடிய பகுதியில அழகாக தொய்யில் கொடி என்று எழுதி கொள்ளுவார்கள். இன்னைக்கு நவீனத்துவத்தோட சொல்லணும்னா டாட்டூஸ். இப்ப இன்னைக்கு நிரந்தரமான டாட்டூஸா இருக்கும். அந்த காலத்துல தினம் தினம் செஞ்சாந்து குழம்பு கொண்டு அவர்கள் எழுதி கொள்வார்கள். அது தினம் தினம் மாறும், அது நிரந்தரமா இருக்காது. அதனால் அவ்வாறு தொய்யில் கொடிகளை உடலின் மேல் பகுதியில் எழுதிய பெண்கள் நீர்நிலைகள்ல குடைந்து விளையாடுகின்ற பொழுது அந்த செஞ்சாந்து குழம்பு நீரிலே மெல்ல கரைய கரைய அந்த தொய்யில் கொடிகளினால் அந்த செஞ்சாந்து குழம்பு கரைவதினால் குளத்தினது பரப்பு முழுவதும் சிவந்து காணப்பட்டதாம். ஆகவே தையலார் தொய்யில் நிறம். அடுத்து இடமெங்கும் அந்தணர்கள் ஓது கிடையாக நிலை. ரொம்ப அழகான இடம். நகர்ப்புறத்தினுள் வந்தால் ஊரினுடைய குளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய புறப்பகுதியை தாண்டி நகரின் அகப்பகுதிக்கு வந்தா அங்கு அந்தணர்கள் எல்லாம் வேதங்களை இசையோடு ஓதிக்கொண்டும் வேள்வி சாலைகளை தொடர்ந்து வேள்விகளையும் நடத்தி கொண்டிருப்பதையும் பார்க்கலாம். ஓது கிடையாக நிலை மடமெங்கும் தொண்டர் குழா. அங்கு இருக்கக்கூடிய
இறைவனை வழிபடுவதற்கு உண்டான தொண்டர்கள் அவர்கள் தங்குவதற்கு உண்டான மடங்களிலே தங்கி இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனையெங்கும் புனை வதுவை, இல்லங்களிலெல்லாம் இந்த திருமண நிகழ்வுன்னா எல்லா நாளும் திருமண நிகழ்வுன்னு கொள்ளக்கூடாது. அந்த வதுவை என்று சொல்லக்கூடிய திருமணம் நடக்கின்ற பொழுது எவ்வாறு ஆரவாரமாக அந்த ஊரே அழகாக இருக்குமோ அது போல அனுதினமும் அந்தந்த ஊர்கள்ல மக்கள் ஆரவாரமாகவும் மகிழ்ச்சியாகவும் மங்களத்தோடும் இருந்தார்கள்னு பொருள். தினம் கல்யாணம் நடந்ததான்னு கேட்க முடியாது. கல்யாண குணங்கள்னு சிலது உண்டு. இறைவனை சொல்லும் போதே என்ன சொல்றோம்? கல்யாண குணங்களால் நிரம்ப பெற்றவன். அது என்ன கல்யாண குணம்? எப்பொழுதும் மகிழ்வோடும் எல்லார் மாட்டும் அன்போடும் வருபவரை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய சிரித்த முகத்தோடும் இருக்கக்கூடிய நிலைக்கு பேரு கல்யாண குணம்னு பேர். ஆகவே வீடுகள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எல்லா காலத்தும் மகிழ்வோடும் வரக்கூடியவர்களை வரவேற்பதற்காக இன்முகத்தோடும் அன்போடும் இனிமையாக பேசியும் இருக்கிறதுனால மனையெங்கும் புனை வதுவை, நடமெங்கும் ஒலி ஓவ, ஆடலின் உடன் எங்கும் பாடலின் ஒலிகளும், அந்த ரெண்டும் கலந்து ஆடலும் பாடலுமாக கலந்து நற்பதிகள் அவை கடந்து, இப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய ஊர்களை எல்லாம் கடந்து மதுரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் சம்பந்தர். நீர் நாடு கடந்தருளி நெடும் புறவில் குறும் புதல்கள், கார் நாடு முகை முல்லை கடிநாறு நிலங்கடந்து, போர் நாடும் சிலை மறவர் புன்புலவை பிடை போகி, சீர்நாடு தென்பாண்டி நன்னாடு சென்றனைவார். அப்படி மெல்ல பாண்டிய நாட்டுக்குள்ள நுழையிறார். எப்படியா? சீர்நாடு கடந்தருளி, இப்படிப்பட்ட சீர்மையான நீர்வளம் நிலவளம் மக்களினது வளமான வாழ்வுகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த காவிரி நீரினால் பாயப்பெறுவதற்கு உண்டான நல்ல பல ஊர்களை கடந்து என்ன கடந்தருளி நெடும் புறவில் குறும் புதல்கள், வேற எந்த பகுதிக்கு போனாராம்? நீண்ட காடுகளும் உள்ள சிறு புதர்களில் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி, காட்டு பகுதிக்கு போறது. நீர் நாட்டு மருத நிலத்தை தாண்டி முல்லை நிலம். எப்படியா? குறும் புதல்கள். புதல்கள்னா புதர்கள்னு அர்த்தம். போன வகுப்புல கூட புதல்ன்ற வார்த்தையை பார்த்தோம். திருக்குறள்ல வேட்டுவன் குறும் புதல், வெட்டுவன் புல் சிமிழ்த்தற்றுன்னு திருக்குறள்ல பார்த்தோம் இல்லையா? புதல் அப்படின்னா குற்று செடிகள் நிரம்ப இருக்கக்கூடிய புதர்கள், புஷ். குறும் புதல்கள், செடிகள் எல்லாம் சிறிது சிறிதாக இருக்கும். கார் நாடு முகை முல்லை, அந்த மழை காலத்துல மிகுதியான முல்லை மலர்கள் மலரக்கூடிய கார் நாடு. கார்னாக்க கார்காலம். ஏன்னா காட்டினுடைய நிலத்தினுக்கு உரிய பருவமே கார்காலம். முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும், அந்த காடும் காடு சார்ந்த இடத்துல மலரக்கூடிய மலர் முல்லை. அந்த முல்லை மழை தருவதற்கு உண்டான காலத்துல அதிகமாக பூக்கும். ஆகவே முகை முல்லை, மொக்குகளாகவும் மலர்ந்து இருக்கக்கூடிய முல்லை மலர்கள் நிறைந்துள்ள கடிநாறு நிலம் கடந்து. கடினாக்க மிகுதி, நாறுனா மனம். மிகுதியான முல்லை மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பக்கூடிய மதுரை பகுதியில இருந்தவர்களுக்கு தெரியும். மதுரை மல்லிகை என்பது உலக புகழ் பெற்றது. அது ஒரு ஜியோகிராபிக்கல் மார்க் உண்டான ஒன்று. நிலவியல் வரைபடத்துல மதுரைன்னா மல்லிகைக்கு உரிய சிறப்பினை கொண்டுள்ள இடம்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. அது சில ஊருக்கு தான் அந்த மாதிரியான தகுதி கிடைக்கிறது. இந்த மதுரையில மல்லிகை போல தஞ்சை மாவட்டத்திற்கு வந்தீங்கன்னா தஞ்சை கதம்பம் உலக புகழ் பெற்றது. தஞ்சாவூர்ல கதம்பம் வாங்கி அணியணும். அதனால இந்த மதுரை மல்லி, ஏனென்றால் நான் என்னுடைய ஆசிரிய பணியை
ஒரு கல்லூரியில முதல்ல தொடங்கின ஊர் எதுனாக்க தாராபுரம்னு ஒரு ஊர். அது பழனியிலிருந்து மதுரை செல்லக்கூடிய பாதையில தாராபுரம் வரும். தாராபுரத்திற்கு அப்புறம் மதுரையை நோக்கும் பாதையில சின்னாளப்பட்டி வரும். அப்புறம் காந்தி கிராமம் ரூரல் யூனிவர்சிட்டி இருக்கும். அப்புறம் மதுரைக்குள்ள நுழையலாம். தாராபுரத்திலிருந்து அந்த சின்னாளப்பட்டி அந்த பல்கலைக்கழகம் இருக்கிற பகுதி, காந்தி கிராமம் பல்கலைக்கழகம் இருக்கிற பகுதி உண்டான நிலங்களில் எல்லாம் அதீதமான மல்லிகை செடி தான், முழுக்க. அது ஒரு நாளைக்கு மாலை நேரத்துல சற்றேற குறைய 2 விமானங்கள்ல, சிறு விமானங்கள்ல சென்னை நோக்கி மல்லிகையானது ஏற்றி செல்லப்படும். இது வழக்கமா இருந்தது. சில நாள் இந்த தட்பவெப்பத்தின் காரணமாக வான மேகமூட்டம் அதிகமாக இருந்து, மழை கடுமையாக இருந்து, காற்றும் ரொம்ப அதிகமாக வீசக்கூடிய சூழல்ல விமானங்கள் அந்த மலர்களை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வராது. அப்ப என்ன ஆகும், பறித்த மலர்கள் எல்லாம் அப்படியே வைத்துக் கொள்ளவும் முடியாது. ஏன்னா மலரை பாதுகாத்தெல்லாம் வைக்க முடியாது மிகப்பெரிய அளவில். அதனால அது பறித்ததற்கு உண்டான கூலி கிடைத்தால் போதும்னு மிக குறைந்த விலையில விற்பார்கள். இப்ப தாராபுரத்துல எல்லாம் அப்படி பூ கிடைக்கும். அந்த தாராபுரத்துல பணியாற்றின 2 ஆண்டுகள்லையும் நான் தங்கியிருந்த அறையில தினம் குறைந்தபட்சம் 5 முழம் மல்லிகை பூ அங்கு நான் வைத்திருந்த என் வழிபாட்டிற்கு உண்டான இறை உருவங்கள் மீது சாத்தப்பட்டிருக்கும். அப்பொழுதுக்கு நான் அதற்கு அதிகபட்சமாக செய்த செலவு என்னன்னா 1 ரூபாய் அதிகபட்சம். அந்த இருந்த 2 ஆண்டுகள்ல நான் 5 முழத்திற்கு உண்டான காசு 1 ரூபாய் கொடுத்தது மீ உயர் பக்கம். அது 40 பைசாக்கெல்லாம் கிடைக்கும். அதனால அந்த ஆண்டும் அப்படி, ஆனாலும் அந்த மலர் அவ்வாறு கிடைக்கும். அதனால அந்த மல்லிகையினுடைய மனம் இருக்கு இல்லையா, ரொம்ப அழகான வார்த்தை போட்டார், கடிநாறு. அந்த அழுத்தமான மனம் அது அப்படி இருக்கும். கொஞ்சம் ரொம்ப நேரம் அந்த பகுதியில இருந்துட்டோம்னா தலைவலியே வரும். நமக்கு தெரிந்ததெல்லாம் குண்டு மல்லி மட்டும்தான். மல்லிகள்ல பல மல்லிகள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொடிமுல்லைன்னு இருக்கு. அதனுடைய மனம் தாங்க முடியாது. கொடிமுல்லையில மற்றொரு முல்லை உண்டு, அதற்கு பெயரே காமபானம்னு பெயர். அதுபோல ஜாதி என்று சொல்லக்கூடிய ஜாதி மல்லி, இவைகள் அனைத்தும் அப்படி ஒரு அடர்த்தியான நறுமணத்தை தரும். அதனாலதான் கடி நாறு நிலம் கடந்து இப்படி மல்லிகை மலர்களினால் நிரம்ப பெற்ற அந்த நறுமணம் மிக்க அந்த நிலத்தை கடந்து போர் நாடும் சிலை மறவர். ரொம்ப அழகா, போரை நாடும் வில் ஏந்திய மறவர்னா வீரர்கள் வாழக்கூடிய புன் புலவை பிடை போகி, புன்புலங்களான பிடவைன்னா பாலை நிலம், காட்டை தாண்டி கொஞ்சம் வற்றிய நிலம், அந்த நிலத்தையும் தாண்டி, ஏற்கனவே நான் சொல்லி இருக்கேன் தமிழ்ல பாலை என்றால் திரிந்து போன காட்டுப்பகுதி, வளம் குன்றின காட்டுப்பகுதியும் மலைப்பகுதியும் தான் பாலைன்னு தமிழ்ல சொல்லப்படும். அந்த பாலை நிலத்தையும் கடந்து சீர் நாடு, ரொம்ப அழகான செழிப்பான நாடாகிய தென்பாண்டி நன்னாடு, தென் திசையில் இருக்கக்கூடிய பாண்டி என்கின்ற நாடு. சிவபெருமானையே திருவாசகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தென்பாண்டி நாட்டானே என்றால் சிவனே அங்கு மன்னனாக ஆட்சி செய்த தலம் அது. அதனால ரொம்ப அற்புதமாக சொல்லுவார், உலகங்களில் எல்லாம் உன்னை இறை என்று சொன்னாலும் நாங்கள் உன்னை சிவன் என்று சொல்லுகிறோம். தென்னாடு உடைய சிவனே போற்றி, நீ எந்நாட்டவர்க்கும் இறைவன். அதனோடு எங்கள் நாட்டுல உனக்கு என்ன பெயர்னு கேட்டா நீ தென்பாண்டி நாட்டான். ஆகவே
அந்த நன்னாடு சென்று அணைவார். அந்த தென்பாண்டி நாட்டினுக்கு உள் சென்று சேர்ந்தார் ஞான சம்பந்தர். மன்றல் மலர் பிறங்கள் மருங்கெறிந்து வரு நதிகள் பல சென்றணைந்து கடந்தேறி திரிமறுப்பின் கலை புணர் மான் கன்று தெரித்தன உகைக்கும் காண அதற் கடந்தணைந்தார் கொன்றை நரும் சடைமுடியார் மகிழ்ந்த திருக்கொடுங்குன்றம். ரொம்ப அழகான இடம் திருக்கொடுங்குன்றம். எப்படியா? மன்றல் மலர் பிறங்கள் மருங்கு, நறுமணம் உடைய பூக்குவியல்களை இருமருங்கிலும் அலைகளால் வீசி வரக்கூடிய எரிந்து வரு நதிகள் பல பல ஆறுகளையும் கடந்து சென்று, ஆறுகள்ல மிகுதியான மலர்கள் அந்த ஆறுகளினுடைய அலைகளினாலே எற்றப்பட்டு மிகுதியான மலர்களோடு நீர் பெருக்கு. அழகா இவரே எழுதுவார், இளங்கோவடிகள். கோவலனும் கண்ணகியும் மதுரைக்குள்ள வரும்போது வையை நதி எப்படி வந்ததா? வையை என்னும் பொய்யா குலக்கொடி, அந்த மலர்களை கொண்டு ஆடையை அணிந்து தனது முகத்தை மூடி வந்தது போல நதியின் மேல்பரப்பு முழுவதும் மலர்களாக இருந்ததுன்னு எழுதி காட்டுவார். அது ஒரு அழகான தற்குறிப்பேற்றத்தையும் வைத்து சொல்லுவார் இளங்கோவடிகள். அதை நம்ம பார்த்து இருக்கிறோம். அதனால சென்றணைந்து கடந்தேறி, இப்படிப்பட்ட ஆறுகள் பல பாயக்கூடிய அந்த நிலங்களை எல்லாம் கடந்து சென்றணைந்து கடந்து ஏறி அந்த பகுதிகளுக்கு சென்று அவைகளை கடந்து அடுத்த ஊர்களுக்கு போய் திரிமறுப்பின் கலை புணர்மான், திரிக்கப்பட்ட மறுப்புன்னா ஆண்மானினுடைய கொம்புகள் முறுக்கேற்றது போல திரிந்திருக்கும். அப்படிப்பட்ட கலை புணர் மான் கன்று தெரித்து, அந்த மானும் கலைமானும் பெண்மானும் அவற்றினது கன்றுகளும் கூட்டமாக துள்ளி பாயக்கூடிய கன்று தெரித்தனவும் உகைக்கும் காண அதர். இப்படிப்பட்ட மான்கள் ஒன்றாய் குதித்து விளையாடுதற்கு உண்டான கானத்தின் வழியே, அதர்னா பாத, கானதர்னா காட்டின் வழியே கடந்து அணைந்தார். அந்த காட்டு பகுதியையும் கடந்து சென்று சேர்ந்தார். எங்க? கொன்றை நரும் சடை முடியார், கொன்றை மாலையை தனது சடையிலே சூடியவராகிய சிவபெருமான் இருப்பதற்கு உரிய திருக்கொடுங்குன்றம் என்ற தலத்தினுக்கு சென்று சேர்ந்தார். இன்னைக்கும் திருக்கொடுங்குன்றம்ன்ற ஊரு ஒரு நல்ல அழகான ஊர். வாய்ப்பு இருக்கிறவர்கள், மதுரையில் வாழ்ந்தவர்கள் இந்த பகுதிக்கு சென்று பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கதா. ஒரு அழகான தலம் திருக்கொடுங்குன்றம். கொடுங்குன்றத்து இனிதமர்ந்த கொழும்பவள செழுங்குன்றை அடுங்குன்றம் உரித்தானை வணங்கி அருள் தமிழ் பாடி நெடுங்குன்றம் படர்காணும் நிறை நாடும் கடந்து மதி தொடும் குன்றம் மதில் மதுரை தொன்னகர் வந்து அணைகின்றார். என்ன அழகு பார்! கொடுங்குன்றம், திருக்கொடுங்குன்றத்தில் இனிது அமர்ந்து மகிழ்வோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் கொழும்பவள செழுங்குன்றை, பவளம் போன்று சிவந்த குன்று போல் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான, ஏன்னா அவன் பொன்னார் மேனியன், அதனால அந்த சிவந்த நிறமுடைய பவழத்தினை போன்று தேக ஒளியை பெற்றுள்ள அந்த சிவபெருமானை அந்த திருக்கொடுங்குன்றத்தில் வணங்கி அடுங்குன்றம் உரித்தானை, குன்று போல் உருவம் கொண்டிருக்கக்கூடிய தன்னை அடர வந்த யானையினது தோலை உரித்து போர்த்தியவனை வணங்கி, அங்கு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சிவபெருமானை வணங்கி அருந்தமிழ் பாடி அந்த சிவபெருமானை ஒரு அழகான பதிகத்தினால் பாடி நெடும் குன்றம் படர்காணும் நிறை நாடும் கடந்து, நீண்ட குன்றுகளையும் படர்ந்த காடுகளையும் நிறைந்த ஊர்களையும் கடந்து சென்று எங்க போய் சேர்ந்தாராம்? மதி தொடும் குன்றமதில், நிலவே வந்து தவழக்கூடியதும்
நிலவினை சென்று தீண்டக்கூடியதும் ஆகிய உயரமான மதில்களால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருந்த மதுரை என்ற நகரினுக்கு தொன்னகர் வந்து அணைகின்றார். தொன்மை சிறப்புடைய அந்த நகருக்கு வந்து சேர்ந்தார். மதுரையினுடைய மதில்கள் அவ்வளவு உயரமா நிலவினை தொடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு உயரமான மதில்களால் சூழ பெற்ற, என்ன இருந்தாலும் பாண்டிய குலம் இல்லையா? பாண்டிய குலத்துக்கு இன்னொரு பேர் என்ன? சந்திர குலம்னு பேர். சந்திரனை முதலாக வைத்து அதன் வழி தோன்றியவர்கள் தான் பாண்டியர்கள். சூரியனை முதலாக வைத்து அதன் வழி தோன்றியவர்கள் தான் சோழர்கள். அதனால சந்திரனது குலத்துதித்தவர்கள் அல்லவா பாண்டியர்கள். ஆகவே சந்திரனது பார்வையும் தீண்டுதலும் அந்த நாட்டில் பட்டு இருக்க வேண்டும் அல்லவா? அதனால அந்த மதில்கள் சந்திரனை சென்று தொடக்கூடிய அளவிலே உயர்ந்ததாக காணப்பட்ட அந்த மதுரையம்பதிக்கு, அதுவும் தொன்மை சிறப்புடைய அந்த மதுரையம்பதிக்கு வந்து சேர்ந்தார். அந்த திருக்கொடுங்குன்றத்துல பாடின பதிகம் எதுன்னா, வானில் பொலி என தொடங்கக்கூடிய நட்டப்பாடை பண்ணில் அமைந்த பதிகம். ஆகவே அந்த பதிகத்தை பாடி திருக்கொடுங்குன்றத்தை வணங்கி அதனை கடந்து மதுரையம்பதியில வந்து சேர்ந்தார். இந்நிலை இவர் வந்து எய்த எண் பெரும் குன்றம் மேவும் அந்நிலை அமணர் தங்கள் கழிவு முன் சாற்றலுற்று பன்முறை வெறு கொண்டு உள்ளம் பதைப்ப தீக்கனாக்களோடும் துண்ணிய நிமித்தங்கள் அங்கு நிகழ்ந்தன சொல்லலுற்றாம். இது நம்ம சேக்கிழாரினுடைய, நாங்கள் இலக்கிய மரபுல சொல்லணும்னா, இது ஒரு தற்குறிப்பேற்றும். நடைமுறையோட சொல்லணும்னா ஒரு சின்ன கவி குறும்பு, கவிஞர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு அழகான குறும்பு செயல்கள். ஒன்றுமில்லை, ராமகாதையை நாம படித்து கொண்டிருந்த பொழுது, ராமன் இலங்கையிலே கால் வைத்தான் உடனே அசோகவனத்துல இருந்த சீதைக்கு இடது கண் துடித்ததுன்னு கம்பன் எழுதினான். மகடவாருக்கு இடது கண் துடித்தல் வருதற்குரிய நன்மையை குறிப்பாக உணர்த்தக்கூடிய ஒரு சகுன குறிப்பு. இத திரிசடை கிட்ட அவ சொல்லுகிறாள். உடனே திரிசடை சொல்லுகிறாள், உனக்கு துன்பம் அகலக்கூடிய காலம் நெருங்கி வந்து விட்டது, ஆகவே நீ கவலை கொள்ள வேண்டாம், ராமன் இலங்கையிலே வந்து இறங்கியதாக செய்தி வந்துள்ளதுன்னு சொல்லுவான். அதே போல இங்கு சம்பந்தர் திருக்கொடும் குன்றத்தை கடந்து மதுரையம்பதியில கால் வைத்தவுடனே அங்கிருந்து சமணர்களுக்கு எல்லாம் தீய பல சகுனங்கள் தோன்றினவன். அழகு பாருங்க. இந்நிலை இவர் வந்து எய்த, இவ்வாறு ஞான சம்பந்தர் தனது தொண்டர் குழாமோடு அந்த மதுரையம்பதியிலே வந்து சேர, எண் பெரும் குன்றம் மேவும், அந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய 8 மலைகளில் வாழக்கூடிய எண் பெரும் குன்றம். இந்த மதுரைக்கு போய் பார்த்தாதான் தெரியும். 8 பெயர்கள்ல அங்கு குன்றுகள் இருக்கு. ஒரு மலையினுடைய பெயரே சதுரகிரின்னு பேர். மதுரையிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய பாதையில 4 மலைகள் கூடக்கூடிய பகுதி. அதற்கு பழைய பெயர் என்னன்னா மகாதேவ மலைன்னு பேர். அதுக்கப்புறம் பரம்குன்றம் இருக்கு, அதுக்கப்புறம் கோடை மலை இருக்கு, இவ்வாறு ஆனைமலை இருக்கு. இது போன்றதாகிய மலைகள் அடுத்தடுத்து 8 பெயர்களில் விளங்கக்கூடிய மலைகள். அந்த மலைகள்ல அன்று வாழ்ந்தவர்கள் சமணர்கள். ஏனென்றால் சமணர்கள், சமண துறவியர்கள் மற்றையவர்களைப் போல மக்களோடு மக்களாக கலந்து வாழும் பான்மை கிடையாது. அது அவர்கள் எடுத்துக்கொண்ட துறவு நெறிமுறைகள், அவ்வளவுதான்.
இப்ப நம்முடைய வேதங்களை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய மதங்கள்ல கூட துறவுகளை நிறைய பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். சிலர் பிரம்ம ரிஷிகளாக இருப்பார்கள். அவர்கள் நகரத்துல கூட தாங்கள் இருப்பதற்குன்ற ஒரு பகுதியை, ஒரு சாலையை, மடத்தை கட்டி கொண்டு அங்கேயே இருப்பார்கள். தேவைப்படுகின்ற பொழுது வெளியே வருவார்கள். மற்றைய நேரம் எல்லாம் அதே இடத்துல இருப்பார்கள். சிலர் ராஜ ரிஷிகளாக இருப்பார்கள். அவர்கள் துறவு நெறியில நிற்பார்கள். ஆனால் மன்னனுக்கு உரிய ஆலோசனை, நாட்டினை எவ்வாறு நடத்த வேண்டும், இது போன்றதாகிய செயல்கள்ல ஒரு ஆலோசனை தரக்கூடிய, அறிவுரை சொல்லக்கூடிய ரிஷிகளா இருப்பார்கள். அவர்கள் ராஜ ரிஷிகள்னு பேர். அதே போல சில துறவியர்கள் சடங்கியல் சார்ந்த செயல்களை செய்து அதன் மூலமாக அவர்கள் வாழ்ந்து காட்டி அந்த வழிமுறையை மக்கள் பின்பற்றுவதற்கு ஏதுவான ஒரு நிறுவனமாக செயல்படுவார்கள், இன்ஸ்டிடியூஷன். இந்த மாதிரி துறவுகள்ல பல நெறிகள் உண்டு. ஆனால் எல்லாம் ஏதாயிலும் ஒரு விதத்துல இறையை அடைதற்கு உண்டான பாதையை காட்டுவதா இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்தோட போயிற்று. நான் இன்றைய காலங்கள்ல இருக்கக்கூடிய, ஏற்கனவே தவத்துல நிறைய பேசியாயிற்று, கூடா ஒழுக்கத்துல தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். இவற்றையெல்லாம் இன்று நம்மால ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை. அந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு நெறி நேர்மையான முறையில எல்லோராலும் அவர்கள் பின்பற்றக்கூடிய சமயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர்களால் பேணப்பட்ட அந்த தவ நெறின்றது ஒரு மேன்மையானதா இருக்கு. ரொம்ப ஒன்றும் வேண்டாம். தயரதனுடைய அரண்மனையில அவன் ஆட்சிக்கு உதவக்கூடிய தேவையான அறிவுரையை சொல்லுவதற்கு வசிஷ்டர் இருந்தார். அவர் துறவிதான். ஆனால் அவருக்கு துணை உண்டு, மனைவி உண்டு, அரண்மனையில தங்கக்கூடிய வழிமுறை உண்டு. அவர் ஒரு ராஜ ரிஷி. அவர் மன்னனை சார்ந்த, மன்னனுக்கு உரியோருக்கும் உரியவர்களுக்கு தேவையான அறிவுரை சொல்லக்கூடியவர்கள். இப்ப சைவ மடாலயங்கள்லாம் இருக்கு. இப்ப யாருடைய அறிவுரையை கேட்டு ஆட்சியை நடத்தணுமே, இப்ப அந்த ஆட்சியாளர்களே இந்த மடாலயங்கள்ல இருக்கிறவர்களுக்கு இடையூறா இருக்கிறார். அண்மையில ஒரு வேடிக்கையான ஒரு செய்திய நேரா பார்த்து, போன வாரம் நண்பர்களுக்கு தெரியும், நான் என்னுடைய பூர்வீக தலத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு உள்ள இறையை வழிபாடு செய்ய மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கக்கூடிய செம்பன்னார் கோவில் என்னுடைய ஊர். அங்க போயிருந்தேன். நான் மயிலாடுதுறையிலேயே 4 ஆண்டுகள் தங்கி படித்தவன். நான் என்னுடைய அந்த தொடக்க கால பட்டப்படிப்பினை தர்மபுர ஆதீனத்துல தான் கற்றேன். அந்த மயிலாடுதுறையில அந்த தர்மபுரம் ஆதீனம் நோக்கி செல்லக்கூடிய பாதையில மயூரநாதர் கோவில் இருக்கும். அந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு சின்ன கடை வீதின்னு பேர். அங்க பெரிய கடை வீதி ஒண்ணு உண்டு, சின்ன கடை வீதி. அந்த சின்ன கடை வீதி முடியக்கூடிய இடத்துல ஒரு பெரிய மருத்துவமனை இருந்தது. அது விலங்குகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை. அதனுடைய முழுமையுமான இடம் பெரிய அளவு. அத தர்மபுர ஆதீனத்தினது ஆளுகைக்கு கீழ் வந்த ஒரு இடம். அந்த அரசுக்கு இந்த மாதிரி விலங்குகளுக்கு உண்டான மருத்துவமனைக்கு ஆதீனம் கொடுத்திருந்தது. மெல்ல அந்த இடத்திலிருந்து விலங்கு மருத்துவமனை வேற எங்கேயோ மாற்றினார்கள். அப்புறம் இங்க நுண்ணுயிரிகளை பற்றின ஆய்வுகளுக்கான இடம்னு அரசு அறிவித்தது.
இப்பொழுது அந்த இடத்தை இடித்து மயிலாடுதுறையினுடைய நகராட்சிய அங்க புதிய கட்டிடங்கள் கொண்டு கட்டுவதற்கு முயற்சியில இறங்கின பொழுதுதான் தர்மபுரம் ஆதீனத்தின் இன்றைய பீடாதிபதி கடுமையான கோபத்தினுக்கு உட்பட்டு அந்த இடத்துல நான் இறக்கும் வரை உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு ஒரு அறிவிப்பை செய்து போய் உட்கார்ந்து. எந்த அரசு இது போன்றதாகிய இறை பணிகளை செய்தற்கு உண்டான நிறுவனங்களுக்கு உதவவும் அவர்களினுடைய மேன்மைக்கு இவர்கள் செயல்படவும் இருக்க வேண்டிய நிலை மாறி அவர்களிடம் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் இவர்கள் எடுத்துக் கொள்ளுவது போல செயல்ல இறங்க இவர் உண்ணாவிரதம் இருக்க, ஒரு துறவிக்கு உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய தேவை. உடனே இது பார்த்த உடனே அரசு சட்டென்று முன் வந்து இல்லை இல்லை நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளல. எப்படி? துறவு நிலையில இருக்கக்கூடிய துறவியர்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஆதீனங்களினுக்கு உட்பட்ட நிலங்களை கூட அரசு அதனை சார்ந்த பிரதிநிதிகள் விடுவதா இல்லை. இப்படித்தான் பல ஊர்கள்ல நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தோராயமாக தமிழ்நாட்டுல எவ்வளவு கோவில் இருந்ததற்கு உண்டான வரலாறு இருக்குன்னு தெரியுமா? ஆச்சரியப்பட்டு போவீர்கள். 40,000 கோயில்கள் தமிழ்நாட்டுல வரலாற்றோடு தொடர்புடைய, ஒன்றல்ல இரண்டல்ல, 40,000 கோயில்கள். அந்த கோயில்கள் அனைத்தினுக்கும் கட்டுமான பணி இருந்தது. அதாவது முழுமையுமாக கட்டப்பட்ட கோவில், அந்த கோவிலை சார்ந்த மிக பெருமளவிலே நிலங்கள், அந்த நிலங்கள் எல்லாம் கோவில் நிர்வாகத்தினால் பல ஒப்பந்தக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டு முறையாக அந்த நிலங்களிலே விளைந்த பொருளும் அதனால் விற்ற பணமும் கோவிலுக்கு முறையாக செலுத்தப்பட்டு வந்தன. எல்லா கோவில்களும் ஒரு அறச்சாலைகளாக செயல்பட்டன. ஒவ்வொரு கோவில்களிலும் இருக்கக்கூடிய நிலங்களினது அளவு, அவைகளினது இன்றைய மதிப்பு, ஒவ்வொரு கோவில்களிலும் உண்டான இறை திரு உருவங்களுக்கு பூட்டப்பட்ட பொன்னினால் ஆன ஆபரணங்கள், இவைகளின் மதிப்பு, அங்கு அந்த ஆபரணங்களில் பதிக்க பெற்ற விலையில்லாத கற்கள், அவ்வளவு செல்வம் ஒவ்வொரு கோவிலும். மெல்ல 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 ஆட்சியாளர்களினால் சீரழிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு இப்பொழுது ஒவ்வொரு கோவில், அண்மையில திருவண்ணாமலை கோவில்ல நடந்த சீர்கேடுகளை பார்த்து சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு மனுவை தாக்கல் செய்ய நீதிபதிகள் இருவர் சென்று நேர்முகமாக அந்த கோவிலின் கதியை பார்த்து கடுமையான கோபத்தினுக்கு உட்பட்டார். அது யாரும் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. ஒரு காலத்துல ஒரு கோவில் என்று சொன்னால் அந்த கோவில்களுக்கு அறங்காவலர்கள் தான் உண்டு. இப்பொழுதுதான் கடுமையாக சில மாநிலங்கள்ல சட்டங்கள் இயற்றப்பட்டு இருக்கின்றன. கோவிலை சார்ந்த செயல்பாடுகள்ல அரசு எவ்விதத்திலும் அலுவலர்களை கொண்டு தலையிடக்கூடாதுன்னு நம்ம மாநிலத்துக்கு அந்த மாதிரி ஒரு வன்மையான சட்டம் உருவான. எல்லா விதமான கோவில் நடவடிக்கைகளிலும் இந்த அரசினை சார்ந்த நிர்வாக அதிகாரிகள் தலையிட்டு அவர்கள் மனம் போன போக்கில் கோவிலினுடைய செயல்பாட்டை மாற்றுகிறார்கள். வழிபாட்டு முறைய, வழிபடும் காலத்தை. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு திரைப்படத்தில் இது காட்சியாக வைக்கப்பட்டது. கோவிலை சார்ந்த ஒரு தக்கார்
அந்த கோவிலினுடைய தலைமை குருக்கள் அந்த முதல் கால பூஜை எத்துணை நேரம் முடியணுமோ அத்துணை நேரத்துல தொடங்கி முடியக்கூடிய நேரத்துல ஆட்சி பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் ஒருவர், நான் இந்த ஊர் எம்எல்ஏ, நான் வருவதற்கு முன்பு ஏன் நீங்கள் வழிபாட்டை தொடங்கினீர்கள், எப்படி? உடனே அவர் சொல்லுவார், கடவுள் மாந்தர்களுக்காக காத்திருக்க முடியாது, நாம் தான் கடவுளுக்காக காத்திருக்கிறோம். ஆகவே அந்த வழிபாடை அந்த நேரத்தில், ஏனென்றால் ஒவ்வொரு வழிபாடும் ஆகமங்களினால் நிர்ணயிக்கப்படுகிறது. ரொம்ப நான் வருத்தப்படுறது என்னன்னாக்க, இனியாவது நமக்கு ஆர்வம் இருக்குன்னு எந்த கோவில்கள்ல கொடிமரம் என்று சொல்லக்கூடிய துவஜஸ்தம்பம் நிறுத்தப்பட்டு அங்கு கோவில் கட்டப்பட்டு இருக்கிறதோ அந்த கோவில் ஏதாயிலும் ஒரு ஆகமத்தினுக்கு உட்பட்டுத்தான் கட்டப்பட்டுள்ளதாக பொருள். ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் இந்துக்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. யாரேனும் ஒரு இந்துக்களினுடைய வீட்டுல மரணம் நிகழ்ந்து விட்டால் ஓராண்டினுக்கு எந்த கோவில்களுக்கும் செல்லக்கூடாதுன்னு ஒரு குறிப்பை கொடுத்துட்டு அதுல சிறப்பு குறிப்பா துவஜஸ்தம்பம் நடப்பட்டுள்ள கோவிலுக்கு செல்லக்கூடாது. இது அடிப்படையான சட்டம். அப்ப துவஜஸ்தம்பம் என்கின்ற கொடிமரம் உண்டான கோவில் ஆகம விதிகளுக்கு உட்பட்டது. அப்ப அந்த ஆகமங்கள் 36 ஆகமம். அதுல சிவனுக்கு 24 ஆகமம் இருக்கு. அந்த ஆகமங்களுக்கு உட்பட்டு கட்டப்பட்ட கோவில்ல வழிபாடு அந்த ஆகமத்தில் எவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதன் அடிப்படையில தான் பூஜைகளும் வழிபாட்டு முறைகளும் ஆண்டு விழாக்களும் நடைபெற வேண்டும். இது மாற்ற முடியாது. எப்படி நம்முடைய இந்திய அரசியல் அமைப்புல அடிப்படை சட்டம்னு வைக்கிறோம் பாருங்க, கான்ஸ்டிடியூஷனல் பேசிக் லா, இந்த மாதிரி அதை மாற்ற முடியாது. நீங்க வாய்ப்பே கிடையாது. அப்போ நாம சென்று வழிபடக்கூடிய இந்த கோவில், அந்த தலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் குறைந்தபட்சம் அந்த கோவிலுக்கு நாம செல்லுகிறோம் வழிபடுகிறோம் என்றால் அந்த கோவில் எந்த ஆகமத்தை பின்பற்றி கட்டப்பட்டு இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இல்லை என்றால் அது கடினம். நம்ம அதெல்லாம் நிறைய தள்ளி போடுகிறோம் அறியாமையினால. நமக்கு அன்றாட உணவை சமைக்கிறதுக்கு தேவையான காய்களை வாங்க கடைக்கு போறோம். நாம வாங்கக்கூடிய காய்களை நாம பார்த்து வாங்குவது இல்லையா? செய்யறோம் இல்லையா? அன்றைய உணவு தேவைக்கு உண்டான காய்களை நாம பார்த்து விலை கேட்டு விவாதித்து இப்படி வாங்குறோமே. அதே போல மளிகை கடையில போயிட்டு ஒரு பொருளை வாங்குகிறோம்னா அந்த பொருளினது தரம், விலை இவற்றையெல்லாம் பார்த்து விவாதித்து வாங்குகிறோம். நாம வழிபடக்கூடிய இறைவன் அவன் குடிகொண்டு இருக்கக்கூடிய கோவில், அவனுக்கு உண்டான வழிமுறை, இதை என்னைக்கானாவது யோசிச்சிருக்கோமா? இது என்ன ஆகமத்தின் கீழ் கட்டப்பட்டது? ஒண்ணும் வேண்டாம், வெளிப்படையா சொல்லலாம். இதுல எல்லாம் நேரடியா பங்கெடுத்து கொண்டதுனால மறுக்க முடியாது. திருவல்லிக்கேணியில ஒரு பெருமாள் கோவில் இருக்கிறது. முந்தைய ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள்? அந்த திருவல்லிக்கேணியினுடைய கோவிலினது உட்புறத்துல இந்த பக்தர்கள் நடந்து செல்லுவதற்கு உண்டான பாதையில மார்பிள் போடலாம்னு முடிவெடுத்துட்டாங்க. ஏனென்றால் அன்றைக்கு ஆட்சி பொறுப்புல இருந்தவர்கள்ல சிலருக்கு இந்த கருங்கல்ல நடக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருந்தது. உடனே அது மார்பிள்ல போடும். இது கோவில்ல இருக்கக்கூடிய
மக்களுக்கு கடுமையான கோபத்தை உண்டு பண்ணி என்ன செய்யறது. உடனே ஒரு கூட்டம் போட்டார்கள். யாரோ ஒருவர் எனக்கு சில ஆகமங்களை பற்றின அறிமுகம் உண்டுன்னு தெரிந்திருந்ததுனால என்னை கூப்பிட்டு நீங்க கொஞ்சம் பேசுங்கள்னு சொன்னார்கள். நான் பேச போயிருந்தேன். அப்ப என்னோடு சேர்ந்து பேசியவர் முன்னாள் தேர்தல் அதிகாரியாக இருந்த கோபால்சாமி அவர்களும் பேர். நான் முதல்ல சொன்னது இது, நீங்கள் இதனை செய்யக்கூடாதுன்னா ஆட்சியாளர்களை எதிர்த்து செய்யக்கூடாதுன்னா கோபப்படுவார்கள். ஆகவே இன்ன காரணத்தினால் செய்யக்கூடாது என்பதற்கு உங்களுக்கு சான்றாக இருக்கக்கூடிய ஒரே நூல் ஆகமம். இந்த கோவில் இந்த ஆகமத்தின் கீழாகத்தான் செயல்படுகிறது. இந்த ஆகமம் தான் எங்களுக்கு உண்டான நெறிமுறைகளை வகுத்து தருகிறது. இதற்கு மாறாக நாங்கள் ஏதொன்றும் இந்த கோவிலில் செய்ய முடியாது, கூடாது என்று வழக்கை பதிவு செய்யுங்கள்னு சொன்ன. அதற்கு மாறாக எது செய்தாலும் அது தவறு என்று. இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களாகிய பல்கலைக்கழகங்களுக்கு இது போன்றதாகிய ஆணைகள் உண்டு, ஸ்டாச்சுஸ் உண்டு. அதனாலதான் இப்ப தமிழகத்துல இருந்த பல பல்கலைக்கழகங்கள்னு சொல்லாதேன்னு கொண்டு வந்துட்டார்கள் சட்டம். அதனாலதான் அவங்க என்ன எழுதுறாங்க, டீம்டு டு பி அன் யூனிவர்சிட்டி. எதிர்காலத்தில் இது ஒரு பல்கலைக்கழகமாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு தான் எழுதுகிறார்கள். இன்ஸ்டிடியூஷன் மாத்துட்டோம். சில பல்கலைக்கழகங்கள் தான் பாராளுமன்றத்தில் கொண்டு அதற்கு என்கின்ற ஒரு மசோதா பில்ல ப்ராசஸ் பண்ணி கொடுத்து டிபேட் பண்ணி ஓட்டுக்கு விட்டு இதனுடைய சட்டங்கள் எல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மூலமா நிர்வகிக்கப்பட்டு அதை பல்கலைக்கழக மானிய குழு சோதனை செய்து சரி என்று சட்ட வடிவாக்கம், அதுக்கு பேர் ஸ்டாச்சூஸ்னு பேர், அது வந்ததுக்கு அப்புறம் தான் அது பல்கலைக்கழகமாக செயல்படும். இதே போலதான் கோவில். கோவிலை கொண்டுதான் பல்கலைக்கழகத்தை சொல்லி இருக்கணும். நான் சொன்னதன் காரணம் நீங்க பல்கலைக்கழக முறை சிலருக்கு தெரிந்திருக்கலாம் என்பதற்காக. இப்ப இந்த மாதிரி கோவிலுக்கு ஆகமங்கள் உண்டு. கோவிலினுடைய நீள அகலம், ஒவ்வொரு இறை உருவங்களினது உயர அகலம், பீடங்களினது அளவு வடிவு எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோவில்ல மூல வடிவம் எந்த விதமான முறையிலே பந்தப்படுத்தப்பட வேண்டும்னு குறிப்பு இருக்கு. அது ரஜோ பந்தமா, ரத்தன பந்தமா, அல்லது அஷ்ட பந்தனமா, ஔஷத பந்தனமா, வரிசையான முறைகள் இருக்கு. நீங்கள் எதையும் மாற்ற முடியாது. இதை எடுத்து சொல்லுதற்கு இன்று ஆட்கள் குறைவு. ஒவ்வொரு கோவிலுக்கும் இது போன்றதாகிய ஆகமங்களை முன்னெடுத்து கோர்ட்டில் போய் வழக்கு தொடுத்து எல்லாவற்றையும் வீட்டுருவாக்கம் பண்ண வேண்டியிருக்கு. அதற்கு நம்முடைய மாநில சட்டசபையில ஒரு சட்டம் போட்டார், செய்யமாட்டார். கோவில்கள், துவஜஸ்தம்பம் உண்டான கோவில்கள் ஆகமங்களுக்கு உட்பட்டன. ஆகமங்களுக்கு உண்டான விளக்கங்களின் அடிப்படையில் கட்டப்பட்ட கோவில்களை எந்த விதத்திலும் அரசு அலுவலர்களோ மாற்றுதல் முடியாதுன்னு சட்டம் போட்டார். இத பிற மாநிலத்துல போட்டிருக்க. அண்மை மாநிலம் கேரளால போய் நின்று பாருங்கள், வேலையே நடக்காது. இது எங்கள் ஆகமிக் பிரின்சிப், அவ்வளவுதான். குருவாயூர் ஐயப்பன் கோவில் எல்லாம் அவர்கள் வழிபடுவதற்கு உண்டான அந்த குரு முறையில் இருக்கக்கூடியவர்களை அவர்கள் சாந்தி என்று சொல்லுவார்கள், மேல் சாந்தி. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உண்டான முறை, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் காலம் முடிகிற வரைக்கும் கோவிலுக்குள்ளேயே இருக்கும். அங்கேதான் எல்லா செயல்பாடு. வீட்டுக்கு வரக்கூடாது. அது 3 மாதத்திற்கு உண்டான பதவியோ 6 மாதமோ ஓராண்டோ, இதுதான் முறை. இன்று வரை அங்க மாற்றம் கிடையாது. இத்தனைக்கும் அந்த மாநிலம் ஆளப்படுவது கம்யூனிஸ்ட் கட்சியினால். எப்படி? பினராயி விஜயன் ஒரு கம்யூனிஸ்ட். அங்கு இதுதான் எங்கள் ஆகம விதி, தலையிடவே முடியாது. நீங்கள் என்ன வேணா பேசலாம், கோவிலுக்குள்ள போக முடியாது.
இந்த மாதிரி எல்லாம் விவாதங்களை கொண்டு கோவில்ல வைக்க முடியாது. இங்கதான் எல்லா விதமான சீர்கேடு. அத முதல்ல மாத்தணும்னா நாம நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில் துவஜஸ்தம்பத்தோடு ஒரு ஆகம விதிகளுக்கு உட்பட்டு கட்டப்பட்டு இருந்ததுன்னா அந்த ஆகம விதிகள் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சார், ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு நாள் தங்குறோம் சார். நீங்க தங்கக்கூடிய அறையினுடைய கதவின் உட்பகுதியில இந்த ஹோட்டலுடைய சட்டதிட்டங்களை எழுதி வச்சிருக்கோம். எவைகளுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு, எவைகளுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பல்லன்னு. குடும்பத்தோட போய் ஒரு திருமண கூடத்துல திருமணம் நிகழ்த்துகிறோம். அந்த திருமண கூடத்துல பலகை எழுதி வச்சிருக்கான் அலுவலகத்துல. இந்த திருமண கூடத்தில் செய்யக்கூடியன செய்யக்கூடாத மாறி செஞ்சா உடனே சொல்றான், நான் காவல்துறையில அறிவித்து உன்னுடைய இந்த நிகழ்ச்சியை நீக்குவேன், இல்ல உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு தெளிவா போட்டிருக்கான். அதெல்லாம் படிச்சுட்டு நாம மரியாதையா நடந்துக்கிறோம். ஆனா ஆகமங்கள் வரையறை செய்து இந்த கோவில் இப்படித்தான் அப்படின்னு சொன்னா அதை கவனிக்கிறதும் கிடையாது, பொருட்படுத்துறதும் கிடையாது, பின்பற்றுதலும் கிடையாது. எவனாவது தவறு செஞ்சான்னா நமக்கே வம்புன்னு ஒதுங்கிட்டு எவ்வளவு அருவருப்பா இருக்குன்னு பாருங்க. இது எல்லாருக்கும் ஒரு குழுவாக போய் ஒவ்வொருத்தரே எல்லா இடங்களுக்கும் போனோம்னா முடியாது. அவரவர் வாழக்கூடிய பகுதியில அங்கங்கு இருக்கக்கூடிய கோவில்கள் அதற்கு உண்டான ஆகமங்கள் என்னன்னு கேட்டு அதை முதல்ல அந்த ஆகம விதிகளை அச்சடித்து அந்த கோவிலுக்கு உரியவர்கள் அன்றாடம் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் நிச்சயமா அதை படித்து தெரிந்து தெளிந்திருக்கவர். ஒரு அடிப்படையான உரிமை இது. இதை நாம பெரும்பாலும் செய்யறது இல்லை, பெரும்பாலும் இல்லை, முழுக்க செய்யறது. இப்ப வர வர நாமெல்லாம் எப்படி எல்லாம் எவற்றையெல்லாம் ரொம்ப பொறுப்புணர்வோடு அணுகணுமோ அதெல்லாம் பொழுதுபோக்கு அம்சமா மாத்திட்டோம். கோவிலுக்கு செல்லுதல் என்பது மிகுதியான பொறுப்புணர்வோடு செல்லக்கூடிய ஒன்று. அது இப்போ ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆயிப்போச்சு, ஒரு பொழுதுபோக்கு மையமாகிவிட்டது. அதே மாதிரி கல்வி பயிற்று நிறுவனங்கள் பொறுப்போடு இருக்கணும். அதுவும் இப்ப மெல்ல 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 பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு காலேஜோ ஸ்கூலுக்கோ போறது சரி, வெளியே வேலை இல்லை அங்க போயிட்டு வருவோமே அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏனென்றால் இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்து எதனையும் வீட்டிலிருந்தே மேற்கொள்ள முடியும். அந்த அளவினுக்கு கணிப்பொறியின் செல்வாக்கு வந்ததுனால இப்பொழுது ஒரு நிறுவனத்தின் உள்ளாக சென்று அங்கு 3 மணி நேரமோ 5 மணி நேரமோ அமர்ந்து படிப்பதில் யாருக்கு ஆர்வம் கிடையாது. இந்த வகுப்புல இருக்கக்கூடியவர்கள் எல்லோருடைய இளமை காலத்தை கொஞ்சம் மீட்டுருவாக்கம் பண்ணி பாருங்களேன். நீங்கள் எல்லாம் தொடக்க காலத்துல பள்ளிக்கு போன பொழுது நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாம் பள்ளிக்கு போன பொழுது உங்களால் படிக்கப்பட்ட இந்த பள்ளிகளோ கல்லூரிகளோ எவ்வளவு பெரிய பயபக்தியுடன் பார்க்கப்பட்டதுன்றது உங்களுக்கே தெரியும். நான் எதுவும் புதுசாவே சொல்லல. நீங்கள் எந்த பள்ளிக்கு போனீர்களோ எந்த கல்லூரிக்கு போனீர்களோ உங்கள் இளமை பிராயத்துல அந்த நிறுவனங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தது உண்டு. அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை மிகப்பெரிய அளவுல அவர்களை வழிகாட்டியாக நீங்கள் பார்க்கவில்லை என்றாலும் நமக்கு உரியனவற்றை சொல்லித் தருவதிலே தயங்காதவர்கள் என்று அவர்கள் மீது நம்பிக்கையும் நல்லெண்ணமும் வச்சிருந்தோம். இன்னைக்கு இப்படி இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் இதெல்லாம் யாருக்கும், நம்ம வீட்டுல குழந்தைகள்லாம் படிக்கிறது நமக்கு தெரியாதா? இப்ப நாம் எவ்வாறு மாணவர்களாக சென்று வந்தோமோ அது போல்தான் நம்முடைய பிள்ளைகள் அதே நிலையில மாணவர்களாக செல்லுகிறார்கள்னா இல்லை. நாமெல்லாம் இளம் பிராயத்துல ஒரு நாள் பள்ளிக்கு விடுமுறை போட வேண்டும்னா அவ்வளவு பெரிய யோசனையோடு செயல்படும். இன்றைக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி மூட் டு அட்டெண்ட் ஸ்கூல் டுடே, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. அவர்களுக்கு மூடு இல்லையா? வேடிக்கை தெரியுமா? இது ரொம்ப பெரிய வளர்ந்த குழந்தைகள் சொல்றது இல்லை, என் பேத்தி சொல்றான். ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போதான் ஐ டோன்ட் ஃபீல்
எனிதிங் குட் அட் ஸ்கூல், தாத்தா நான் இன்னைக்கு போல. எப்படி? இது எனக்கு பிடித்து இருக்கணும், எனக்கு பொருத்தமா இருக்கணும், நான் இன்றைக்கு போவதற்கு விரும்பணும், அதற்கேற்றாற் போல அந்த சூழ்நிலை இருக்கணும், அப்பதான் நான் அந்த பள்ளிக்கு போவேன்னு ஒரு 5 வயது குழந்தையால் தீர்மானிக்க முடிகிறது. இதெல்லாம் நான்லாம் பள்ளி காலத்துல எல்லாம் அப்படி எல்லாம் யோசிக்கவே முடியாது. அப்படி யோசிக்கிறேன்றத குறிப்பா தெரிஞ்சாலேயே வீட்டுல விமர்சையாக கவனிக்கப்படுவோம், பெரிய விமர்சையோடு. இதுதான் நாம கற்ற நிலை. அதனாலதான் பிற சமயங்களும் மிக எளிதாக இங்க ஊடுருவுகின்றன. அதற்கு ஏற்றாற் போல முறையற்ற நிலையில ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் மிக அவலமான நிலைக்கு இதை தள்ளிவிட்டார்கள். இதுதான் வருத்தம். இனி இனிமேலாம் நாம தான் முயல, நமக்கு உண்டானதை நாம தான் பாதுகாக்கணும். இது என்ன ஆகமத்தின் கீழே பண்றீங்க இல்லையே, இந்த ஆகமத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கீங்க, எப்படி நீங்க பண்றீங்க என்று நாம போய் சொல்லணும். இந்த அண்மையில நடந்ததை நீங்க பார்க்கலாம். தென் மாவட்டங்கள்ல ஒரு இடத்துல, சிவகாசியில திருவாசகம் முறையாக படிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த கோவில்ல போன வாரம் திருவாசகம் படிக்க சென்ற குழுவை வெளியே அனுப்பிச்சிருக்கிறார். இங்கெல்லாம் படிக்க கூட ஆண்டாண்டு காலமாக படிக்கப்பட்டு வந்த இடம். எப்படி? இதெல்லாம் தான் புரியாத புதிர். அதனால நாம் நம்முடைய சொத்தை பாதுகாக்கணும்னா நாம தான் முன்னுக்கு வரணும். நமக்கு உண்டான பாதுகாப்பினுக்கு உரு துணையாக இருப்பது நம்முடைய ஆகமங்கள் தான். அது எதன் அடிப்படையில் இந்த கோவில் கட்டப்பட்டது, வழிபாடு செய்யப்படுகிறது, விழாக்கள் மேற்கொள்ள எல்லாம் தெளிவா தெரிஞ்சு அதற்கு மாறாக செய்தால் இதை செய்வதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ஒவ்வொரு மக்களும் தயாராகும். அதனாலதான் அந்த தலத்தின் வணங்கி அருந்தமிழ் பாடி நெடும் குன்றம் படற்கானும் நிறை நாடும் கடந்து அந்த அந்த மதுரையில் இவர்கள் வந்த பொழுது சமணர்கள் அந்த 8 விதமான மலையில குழுமியிருந்த சமணர்கள், அவர்களுக்கு என்ன ஆயிற்றாம், அந்நிலை அமணர் தங்கண் கழிவு முன் சாற்றல் உற்று, அந்த சமணர்களுக்கு உண்டான இருக்கக்கூடிய அழிவை முன்னால் அறியுமாறு அங்கு சில செயல்கள் நடந்தன, சில சகுனங்கள் தோன்றினவ. அமணர் தங்கட்கு அழிவு முன் சாற்றல் உற்று, அமணர்களே இனி நீங்கள் தொடர்ந்து இங்கு இருக்க முடியாது, உங்களுக்கு உரியதாகிய அழிவு வந்துவிட்டது என்பதை எடுத்து சொல்லுவது போல் பன்முறை வெறு கொண்டு உள்ளம் பதைப்ப, அந்த பல முறை காரணம் ஏதும் இன்றி அச்சம் கொண்டு இந்த சமணர்களும் சமண துறவிகளும் மனம் பதைக்க கூடிய அளவுல என்ன செய்தார்களாம், தீ கணாக்களோடும் பல தீய கனவுகளை கண்டார்களாம். அங்கு தீய நிமித்தங்கள், துன்னிமித்தங்கள்னா துர்நிமித்தம், தீய நிமித்தங்கள் பல நிகழ்ந்தன சொல்லலுற்றாம். என்னென்ன தீய நிமித்தங்கள் தோன்றின, எப்படிப்பட்ட தீய கனவுகள் அவர்களுக்கு வந்தன என்பதை இனி வரக்கூடிய பகுதிகளிலே சொல்லுகிறேன் என்று சேக்கிழார் சொல்ல தொடங்குகிறார். அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.